என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி உன் அருகில் இருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? இதோ தூரத்தில் தெரிந்த ஒரு வெளிச்சத்தைப் போல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். அந்த வெளிச்சமானது உனக்கு நிரந்தரமானதாகத்தான் வரப்போகிறது. உனக்கு வழிகாட்டியாக யாருமே இல்லை என்று எண்ணி விடாதே. உனக்கான ஆனந்தத்தை கொடுப்பதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது துரோகமை செய்யாமல் தவறேதும் இழைக்காமல் நான் எனக்கான தண்டனையை மட்டும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். நியாயத்தின் பக்கம் நீ இருக்கும் போது, உன் பக்கம் இந்த வாராகி இருக்கும் போது எதற்காக தங்கமே மனம் வருத்தப்படுகிறார்? உனக்கானவர் சில சமயம் உன்னை விட்டு புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விட்டாரே என்று மன வருத்தங்களும் அழுத்தங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் இந்த விஷயம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதை பற்றி மட்டும் நினைத்து கொள்ளாதே. உன் ஆழ்ந்த சிந்தனைகளை வளர்த்து கொள்ளாதே. உன் அத்தனைக்கும் விடியலாக நான் வந்து இருக்கும் போது சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீ இதற்காக தங்கமே மனம் வருத்தப்படுகிறாய்? உனக்காக நானும் எனக்காக நீயும் இந்த ஜென்மமல்ல பூர்வ ஜென்ம பந்தத்தோடு இணைந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. எத்தனை பூஜைகள் நெய்வேத்தியங்கள் என்று எல்லாவற்றையும் நீ என்னிடம் செய்து விட்டாய். ஆனால் அத்தனைக்கும் பலன் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கானவரை உன்னை தேடி வரச் செய்வதற்காக இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன். நீ என்னை விட்டு வெகு தூரமாக இருக்கின்றாயே தாயே என்று மனம் வருந்தாதே. என் பார்வையிலிருந்து என் பிள்ளைகள் எப்பொழுதுமே தப்பிக்க முடியாது. நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் நான் சொன்னபடிதான், நான் எடுத்துக்கொண்ட முடிவின்படிதான் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை உணர்ந்து கொள். உன் வேலையை முடித்து தரப்போகிறேன். உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். இதோ கடைசி அத்தியாயத்தில் கூட எனக்கான லீலையை நீ பார்ப்பாய் என்று சொன்னேன் அல்லவா? அந்த அதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கும் என் பிள்ளையே, இந்த வாராகிய வரவேற்க தயாராக இரு. நீ என்னை விட்டு வேறும் எங்கும் செல்லாமல், என்னை விட்டு விலகாமல், எவ்வளவு துன்பத்திலும் என் மீது மாறா நம்பிக்கையோடு என் அம்மா இருக்கின்றாள், என் தாய் வராகி இருக்கின்றாள் என்பதில் மட்டும் உறுதியாக இரு. என் குழந்தையே, சில நேரங்களில் உன் பிரச்சனை இடித்தது போலத்தான் இருந்து கொண்டு இருக்கும். சில நிகழ்வுகள் உன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கும் போது இதை விட்டு எழவே வழி இல்லையா, இதை விட்டு மீளவே வழி இல்லையா என்று கூட வாழ்க்கையின் விளிம்பில் நிலைக்கு அல்லவா வந்துவிட்டோம் என்று நீ நினைத்து கொண்டிருப்பாய். ஆனால் என் தங்கமே, நீ நிம்மதி என்று சொல்லை மறந்துவிட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டதோ என்றும் கூட எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான தெளிவான ஒன்றை கொடுப்பதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் தாங்க முடியாமல் உன் மனம் தவித்து கொண்டு இருப்பது என்னால் புரிந்து கொள்ள முடியது. என் காரணம் என்னவென்றே தெரியாமல் உன் மனம் பதற்றப்படுகிறது. என் தங்கமே, அத்தனைக்கும் தேர்வாக இந்த வாராகி நான் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனம் தளராதே. இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றேன். என் குழந்தைக்கு எல்லாம் நன்மையாகத்தான் இந்த வாராகி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று எண்ணம் உனக்குள் வந்திருக்க வேண்டும். என்னை நம்பினால் மட்டும்தான் இந்த வாக்குறுதியை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். உன் உள்ளத்திலும் உன் உடம்பிலும் ஏகப்பட்ட வருத்தங்களும் காயங்களும் இருந்து கொண்டு இருக்கின்றது. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பல கஷ்டத்தை என் பிள்ளைகள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அத்தனையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதென்று நான் கொடுக்க வந்திருக்கும் போது நீ மனம் வருந்தாதே. உன் எதிர்கால வாழ்க்கையை கொஞ்சம் கவனத்தோடு செயல்படு. நான் உன் வாழ்க்கையை விதியின் பிடியிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். இது இந்த வாராகியின் வார்த்தாளின் சத்திய வாக்கு. என் கண்ணின் மணியே, என் குழந்தைகளுக்கு நான் கொடுத்த சத்தியத்திலிருந்து எப்பொழுதுமே மீறப்போவதே கிடையாது.
இனி என் குழந்தைகளிடம் நான் என்ன செய்ய வேண்டுமோ, எப்படி எதை கொடுக்க வேண்டுமோ அதை அவர் அருகில் இருந்தே அவர்களுக்கான பாதுகாப்பை மட்டுமல்லாமல் அவர்களுக்கான வெற்றியும் கொடுப்பதற்காக வந்தே விட்டேன். என் மீது கொண்ட பக்திக்கு ஈடு இணையாக உன்னருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்வதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கும்போது என்னை ஆனந்தத்தில் நீ எப்படி மூழ்கடித்தாயோ அதே ஆனந்தத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். இனி உன் இருள் சூழாமல் உன் வெளிச்சத்தை நான் தரப்போகிறேன் என்பதில் தெளிவாக இரு. உன் வாழ்க்கையில் கவலைகளுக்கும் வலிகளுக்கும் இன்னல்களுக்கும் இடமே கிடையாது. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னை தொடர்ந்து கொண்டே இரு. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என்னை வழிவந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையை வெற்றியடையச் செய்ய போகிறேன். பொறுமை என்பது காத்திருக்கும் திறன் அல்ல. நீ காத்திருக்கும் போது ஒரு நல்ல அணுகுமுறையை வைத்திருப்பாய் அல்லவா, அதுதான் உன் வெற்றிக்கான வழியை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். உனக்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்க இந்த வாராகி நான் உனக்கான வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன். என்னை ஒரு முறை பார்த்துவிட்ட பிறகு சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் பலம் கிடைக்கத்தான் போகிறது. உன்னை எப்பொழுதும் சோதித்து கொண்டேதான் இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கின்றாளோ என்று எண்ணி வருத்தம் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த நேரத்தை கொடுப்பதற்காக இந்த வாராகி தாய் நான் வந்து விட்டேன். உன்னுடைய கெட்ட நேரத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் சோதிக்கின்ற திறனையும் முடித்து வைத்து உனக்கான வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் நல்ல தருணத்தை இந்த வாராகி குறித்து விட்டேன். என் தங்கமே, உனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். உனக்காக இந்த தாய் இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்காக மட்டுமல்ல, உனக்கான வெற்றியான வாக்கை தருவதற்காக தானே வந்து கொண்டு இருக்கின்றாய். எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. எப்பொழுதுமே என் வாராகி என் பக்கம்தான் இருக்கிறாள் என்று மனதில் நினைத்துக்கொள். மனதில் எந்த சலனமும் கொள்ளாது. உன் சலனத்தை விரைவில் சரி செய்யத்தான் இந்த தாயானவள் நான் வந்து இருக்கின்றேன். நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் சில காரணங்கள் உண்டு. ஆனால் காரணத்தை தேடிக்கொண்டு இருக்காமல் உன் தீர்வுக்கான வழியை தேடிக்கொண்டே இரு. அம்மா, நீ என் கரத்தை பற்றி கொள்ளும் போது நான் இதற்கு மனம் அருந்த வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றாயே. அதன் பிறகும் இதற்காக பிள்ளையை சற்றும் யோசிக்கின்றாய். உனக்கான பயம் உனக்கான எதிரியாகத்தான் இருக்கின்றது. அதனால் அந்த பயத்தையும் அச்சத்தையும் தூக்கி தூர எறிந்துவிட்டு நீ வெற்றி பெறுவதில் மட்டும் முனைப்பாக இரு. எது வந்தாலும் என் தாய் வாராகி இருக்கும்போது என்ன நடக்கும் என்று பயப்படுவதை விட என்ன வந்தாலும் என் தாய் வாராகி இதை பார்த்து கொள்வாள் என்பதில் தீர்க்கமாக இரு. வெற்றி உனக்குத்தான். ஓம் வாராகி தாய் போற்றி.